சோ இன்னைக்கு செய்தியின் தலைப்பு நான் என்ன சொன்னேன்? வெரி குட், வெரி குட். கர்த்தருக்காக நம்ம உறுதியா நிற்கும் போது நாம கர்த்தருக்கு சுடர்களாய் நம்ம பிரகாசிப்போம். ஆமென். எத்தனை பேரு நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், என் வாழ்க்கையில நானு கனி தருகிற ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறீங்க? இல்ல ஏதோ நான் வந்தேன் இந்த உலகத்துல இப்படியே வாழ்ந்துட்டு இப்படியே போயிடுறேன், ஏதோ சாப்பிட்டேன் தூங்கினேன் வேலை பார்த்தேன் என் பிள்ளைங்க குட்டியை காப்பாத்தினேன் இப்படியே என் வாழ்க்கைய போயிடுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அல்லது இந்த உலகத்துல வந்துட்டேன் ஏதாவது ஒண்ணு நான் செய்துட்டு போனோம், நான் இல்லைனாலும் ஒரு மாற்றத்தை மற்றோட வாழ்க்கையில நான் ஏற்படுத்த விரும்புறேன்னு சொல்றவங்க மாத்திர கைவத்தி ஆமேன்னு சொல்லுவோமா? உங்க விசுவாசத்தின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தானியேல் புஸ்தகத்திலிருந்து போன வாரம் நம்ம பார்த்தோம். பாருங்க, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஆண்டவரோட பிள்ளைங்களை ஆண்டவர் தான் என்ன செய்தாரு? பாபிலோன் ராஜா கிட்ட என்ன செய்தாரு? ஒப்பு கொடுத்தாரு. ஏன் ஒப்பு கொடுத்தாரு? ஏன் அவங்களை ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாரு? அவங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா அவங்க என்ன செய்தாங்க? அண்ணி ஆண்டவரை விட்டு தூர போயிட்டாங்க. எப்படி போனாங்க? தூர போயிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவரை விட்டு தூர போனதுனால, ஆண்டவருடைய கரம் அவங்களோட கூட இல்லாததுனால, அந்நிய ராஜா கையில ஆண்டவர் அவர்கள் என்ன செய்தாரு? ஒப்பு கொடுத்தாரு. ஆனாலும் முழுவதுமா இல்ல, ஆண்டவர் கொஞ்ச நாள் அவர்களை அந்நியர் ராஜாவின் கண்ணில் ஒப்பு கொடுத்தாலும் அவர்கள் பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இருந்து அவங்களை வழி நடத்தினார். அவர்களை என்ன செய்யல? அவர் கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா. பார்க்கிறோம் இந்த அதிகாரத்திலே மிக முக்கியமாக ஒரு வாலிபன், யாரை குறித்து பார்த்தோம்? தானியேல். இந்த தானியேல் ரொம்ப வயசானவரா இல்ல, 17-18 வயசு நிரம்பின வாலிபன் தான். திடீரென்று எதிர்பார்க்காத வேளையில வேற ஒரு தேசத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க? அடிமையா புடிச்சிட்டு வந்துட்டாங்க. எத்தனை பேருக்கு தானியேலோட கதை தெரியும்? கொஞ்சம் பேர் தான் கை தூக்குறீங்க. ஒரு அளவு தெரியும். வெரி குட். பாருங்க, அவங்க வேற நாட்டுக்கு வராங்க, அடிமைகளா என்ன செய்யறாங்க? வேற நாட்டுக்கு. நீங்க நல்ல கூர்மையா கவனிச்சாதான் நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும். புரியுதா? சத்தியத்தை கூர்மையா கவனிக்கும் போது ஆண்டவர் நம்மோடு கூட என்ன செய்வாரு? பேசுவாரு. அப்போ இந்த தானியேலோடு கூட தானியேலும் அவனுடைய நண்பர்கள் 3 பேரும் என்ன செய்யறாங்க? அங்க வராங்க. ஆனா அவங்க கர்த்தருக்காக உறுதியாய் நிற்கும் போது அவங்களுக்கு நிறைய அவங்க வாழ்க்கையில காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய, பயமுறுத்தக்கூடிய காரியங்கள் அங்கு வருகிறது, அவங்களுக்கு நடக்குது. பாருங்க, வாசிப்போமா? 1 அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிப்போம். தானியேல் 1:12. 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும், எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து, எங்கள் முகங்களையும் ராஜபோதனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்து பாரும், பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றான். ஆமென். உங்களுக்கு நான் இங்க கதையா சொல்றேன். இப்ப என்ன கவனிங்க, எல்லாரும் என்ன கவனிங்க. இந்த வாலிபர்கள் எல்லாம் கொஞ்சம் பேரை செலக்ட் பண்றாங்க. இவங்க எல்லாரும் எங்க பிடிச்சிட்டு வராங்க? அடிமையா என்ன செய்யறாங்க? எந்த ராஜா ஜெயித்தாரோ அந்த ராஜா என்ன செய்தாரு? இவங்க எல்லாரையும் அடிமையா பிடிச்சிட்டு வர்றாரு. எந்த நாட்டுல இருந்து எந்த நாட்டுக்கு வராங்க? யூதால இருந்து எங்க வராங்க? பாபிலோனுக்கு வராங்க. அங்க வரும்பொழுது அந்த ராஜா சிலரை என்ன பண்றாரு? செலக்ட் பண்றாரு. எப்படிப்பட்டவங்களை செலக்ட் பண்றாருன்னா, நல்ல ஞானம் இருக்கிறவங்கள, நல்ல திறமை இருக்கிறவங்கள, எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லாதவங்கள செலக்ட் பண்ணி, அவங்க எதுக்குன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்கள ரெடி பண்றாரு. அப்ப ராஜா கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை கொடுக்கிறாருன்னா, நான் என்ன சாப்பிடுறேனோ, நான் என்ன குடிக்கிறேனோ அதை தான் இந்த செலக்ட் பண்ண வாலிபர்களுக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும்னு அவரு கட்டளை கொடுக்கிறார். அப்போ இந்த பாபிலோன் ராஜா யாரு? அந்நிய ராஜா இல்லையா? அப்ப அவர் சாப்பிடுறதுக்கு முன்னாடி அவர் சாப்பாடுலாம் எங்க வைப்பாங்க? படையல் வைப்பாங்க. அந்நிய தெய்வத்துக்கு முன்னாடி என்ன செய்வாங்க? படையல் வைப்பாங்க. என்னோட கூட கவனிக்கிறவங்க மாத்திரம் ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? தூங்காம முடிச்சிட்டு இருக்கவங்க மாத்திரம் ஆமேன்னு சொல்லுவோமா? சத்தம் கேட்கலையே.
ஆமென். பாருங்க, அப்போ இந்த தானியேலுக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிடக்கூடாது, இந்த படையல் வச்ச சாப்பாடை சாப்பிடக்கூடாது, தேவனுக்கு நான் உறுதியா இருக்கணும்ன்ற ஒரு வைராகியம் இவங்களுக்குள்ள இருந்துச்சு. உடனே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பாருங்க, வந்து யாருகிட்ட ராஜா பொறுப்பு கொடுத்தாரோ அவங்க கிட்ட வந்து தைரியமா என்ன செய்யறாங்க, பேசுறாரு. தானியேல் என்ன செய்யறாரு, பேசுறாரு. என்ன பேசுறாரு பாருங்க, தயவு செய்து 12ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? யாருக்கெல்லாம் வாசிக்க முடியுமோ அவங்க எல்லாம் வாசிங்க. பைபிளை பார்த்து வாசிங்க, இல்லைன்னா அங்க பார்த்து 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாருங்க. 10 நாள் ராஜாவோட சாப்பாடு எங்களுக்கு வேண்டாம். அவர் என்ன சொல்றாரு, ராஜா சாப்பாடு 10 நாளைக்கு எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜபோதனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்து பாரும், பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு. இது கவனிச்சு எனக்கு புரிஞ்சுதுன்னு சொல்றவங்க மாத்திரம் கையை உயர்த்துங்க. தைரியமா ராஜா கிட்ட, சாரி அந்த பிரதானி கிட்ட யாரு போறா, தானியேல் போய் சொல்றாரு, ராஜா இந்த மாதிரி ராஜாவோட சாப்பாடும் ராஜா குடிக்கிற வைனும் எங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஆனா எங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம், அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு அது வேண்டாம். எங்களுக்கு பருப்பு மரக்கறினா என்னது தெரியும்ல உங்களுக்கு, சைவர். எங்களுக்கு ஆடு மாடு மீன் இதெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு சைவம் கொடுங்க. ஏன்னா ராஜா சொல்லியிருக்காரு, இந்த பாரு, இந்த வாலிபர்கள்லாம் நீ வந்து பாத்துக்கணும். எத்தனை வருஷம், எத்தனை வருஷம், யாரு படிச்சு சொல்றான்னு பாப்போம் அந்த அதிகாரத்துல. இல்ல எத்தனை வருஷம் ராஜா இவங்களெல்லாம் ரெடி பண்ண சொல்லி இருக்கிறாரு, பார்த்து பார்த்து சொல்லுங்க. 1ஆம் அதிகாரத்துல இருக்கு. வெரி குட். எத்தனை வருஷம்? ஹானியலுக்கு ஒரு கை தட்டு தட்டலாமா? எத்தனை வருஷம்? 3 வருஷம். ராஜா சொல்லியிருக்காரு, இவங்கெல்லாம் எனக்கு வேணும், இவங்களெல்லாம் நீ என்ன பண்ண, நல்ல சாப்பாடு கொடு, நல்ல கறி மீன், நல்ல பிரியாணி, நல்ல திராட்சை ரசம், நல்ல பழ ரசம் கொடுத்து அவங்களை என்ன செய், ஜிம்முக்கு அனுப்பு. அப்படிலாம் பைபிள்ல இல்ல, நானே சொல்றேன். ஓகே, நல்ல ஊட்டச்சத்துலாம் கொடுத்து அவங்கள நல்ல ஜைஜாண்டிக்கா அவங்கள நல்லா பார்த்து நான் 3 வருஷம் கழிச்சு டெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு ராஜா யார்கிட்ட சொல்றாரு, பிரதானி கிட்ட என்ன செஞ்சிடறாரு, ஹேண்ட் ஓவர் பண்றாரு. இப்போ தானியேலும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்யறாங்க, வந்து ராஜாட்ட சொல்றாரு, ராஜா சாரி அந்த பிரதானி கிட்ட சொல்றாரு, எங்களுக்கு என்ன வேணாம், ராஜா சொல்ற மாதிரி ராஜா சாப்பாடு எங்களுக்கு வேண்டாம். ஏன் தெரியுமா, அந்த சாப்பாடுலாம் படையலுக்கு போயிட்டு வருது, எனக்கு வேண்டாம். உடனே அந்த பிரதானி சொல்ற, ஐயோ இது ராஜா கட்டளப்பா, ராஜா கட்டளை, ராஜா எங்களுக்கு கட்டளை போட்டிருக்காரு, உங்களுக்கு நல்ல கறி மீன் எல்லாம் தரணும், ராஜா சாப்பிடுறது முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு எல்லாம் கொடுக்கணும்பா அப்படின்னு சொல்லி ராஜா சொல்லியிருக்காரு. நாங்க செய்யலனா என்ன செஞ்சிருவாரு, தலைய சீவிடுவாரு. ஐயோ அப்படின்னு சொல்லி பயந்து போய் தானியேல்கிட்ட சொன்னே. தானியேல் அப்பதான் என்ன சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு, எங்களுக்கு அதெல்லாம் கொடுக்க வேணாம், எங்களுக்கு பருப்பு கொடுங்க, மரக்கறி கொடுங்க, 10 நாள் எங்களை பாருங்க, மத்த வாலிபர் முகம்லாம் 10 நாள் கழிச்சு பாருங்க, கறி மீன் எல்லாம் சாப்பிடுற அவங்க முகம் எப்படி இருக்கு, 10 நாள் கழிச்சு எங்க முகம் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பாருங்க, அப்புறமா நீங்க என்ன செய்யணுமா செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி தானியேல் இந்த இடத்திலே சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்லைட்ஸ் டவுன்லோட் பண்ணியாச்சா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்லைட் போடுங்க. பாருங்க, தானியேல் அந்த இடத்துல அவரு பயப்படல. போயிருக்கிறது அந்நிய நாடு, போயிருக்கிறது வேற தேசம். அதுவும் எப்படி போயிருக்காங்க, எப்படி போயிருக்கிறாங்க, அடிமையா போயிருக்காங்க. வேலை செய்ய இன்னொரு நாட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கு போனா நம்ம நினைச்சது போல இருக்க முடியுமா?
சத்தமா இருக்க முடியுமா? முடியாது. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் என்ன செய்யணும், கேட்டாகணும். நினைச்சா தூங்க முடியுமா? முடியாது. நினைச்ச சாப்பாடை சாப்பிட முடியுமா? முடியாது. ஒரு பக்கம் என்னன்னா அடிமையா போயிருக்காங்க. ஆனாலும் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், தானியேல் பயப்படவில்லை. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு பாருங்க, தைரியமா டெஸ்ட் பண்ணி பாருங்க. 10 நாள் டெஸ்ட் பண்ணி பாருங்க. எவ்வளவு ஒரு தைரியமா சொல்றாரு பாருங்க. 10 நாள் எங்களுக்கு கொடுக்காம, ராஜா கொடுத்த சாப்பாடை கொடுக்காம டெஸ்ட் பண்ணி பாருங்க. அப்புறம் எங்க முகம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்? ஒரு துணிச்சல். ஹல்லேலூயா. பயப்படல. ஐயோ அடிமையா போயிருக்கோமே, ஐயோ இவங்க சொல்றதெல்லாம் கேட்கணுமே, இல்லைன்னா என்ன ஆகும், அப்படிலாம் பயப்படல. துணிச்சலாக விசுவாசத்தோடு கூட இந்த இடத்துல தானியேல் செயல்படுகிறதை பார்க்கிறோம். புரிஞ்சவங்க மாத்திரம் கை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுமா. சில வேளைகளில நமக்கு பயத்துல விசுவாசம் கம்மியாயிரும். பயம் வந்துருச்சுன்னா, இவங்க என்ன சொல்லுவாங்களோ, அவங்க என்ன சொல்லுவாங்களோ, என் முதலாளி என்ன சொல்லுவாரோ, எங்க பாஸ் டின்னர் அண்ட் டான்ஸ்ல அங்க அவர் கூட சேர்ந்து இதை செய்யலனா என்ன சொல்லுவாரோ, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட்டாளிங்க இதை செய்யலனா கோச்சுக்குவாங்களோ, என்னுடைய எனக்கு தெரிஞ்சவங்க இப்படி என்ன கோச்சுக்குவாங்களோ அப்படின்னு அநேக வேளைகளை நம்ம பயந்து பயந்து நாம காம்ப்ரமைஸ் பண்ணோம்னா, ஆண்டவருக்காக சத்தியத்துக்காக நிக்காம காம்ப்ரமைஸ் பண்ணும் பொழுது ஆண்டவருடைய கரம் நம்ம மீது என்ன செய்யாது, இருக்காது. நிறைய பேர் கேக்குறீங்களா, ஏன் ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டாரு? ஏன் ஆண்டவர், நான் எவ்வளவு அழுது அழுது கூப்பிடுறேன், நான் எவ்வளவு, எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க அந்த கேள்வி? நான் எவ்வளவு ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், எனக்கு ஆண்டவர் பதிலையே கொடுக்கவே மாட்டாரு. எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? உங்க முகத்தெல்லாம் பார்த்தா தெரியுது, பாடி லாங்குவேஜ பார்த்தா தெரியுது. ஏன் ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டாரு நீங்க கேட்டிருக்கீங்களே? ஏன்னா அநேக வேளைகளில நாம காம்ப்ரமைஸ் பண்ணிடுவோம். ஆண்டவருக்காக, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களில நாம காம்ப்ரமைஸ் பண்றதுனால ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருக்க முடியாம அது என்ன செய்கிறது, நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. கணவரை பிரியப்படுத்துறதுக்கு, மனைவியை பிரியப்படுத்துறதுக்கு ஆண்டவருடைய காரியத்துல உறுதியா நிக்கணும். ரட்சிக்கப்படாத கணவனோ ரட்சிக்கப்படாத மனைவியோ சில வேளைகளில அல்லது ரட்சிக்கப்படாத பிள்ளைகளோ இதை செய்ய வேணாம் அது செய்ய வேணாம் அப்படின்னா அவங்க மேல இருக்கிற அன்பின் நிமித்தமாக அவங்கள ப்ளீஸ் பண்ணணுன்றதுக்காக ஆண்டவருடைய காரியங்களில நாம விட்டு கொடுக்க கூடாது. இந்த இடத்துல பாருங்க, அடிமையா வந்திருந்தாலும் தானியேல் அந்த இடத்துல ஐயோ ராஜா கட்டலப்பா, ராஜா கட்டல, ஏதாவது பண்ணா ராஜா என்ன பண்ணுவாருன்னு தெரியாதுன்னு பயப்படல. உறுதியாய் அவங்க நின்ன போது கர்த்தருடைய கரம் அவங்களுக்காக நின்றது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் என்னோடு இருப்பார். நான் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் என்னோடு இருப்பார். நான் அவருடைய விஷயத்துல உறுதியா நின்னா அவரும் என்னோடு இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற மாத்திர கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பாருங்க, தானியேல் துணிச்சலா துணிஞ்சு போய் பேசுறாரு. உங்க வாழ்க்கையிலையும் பயப்படாதீங்க, துணிச்சலா பேசுங்க. கர்த்தர் என்னோடு இருக்கிறாரு, ஆண்டவர் எனக்காக யுத்தம் செய்வாரு, ஆண்டவர் எனக்காக என்ன செய்வாரு. அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், faith over fear. சொல்லுங்க, faith ஓவர் ஃபியர். பயப்படக்கூடாது, பயந்து என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. அதுக்கு பதில் விசுவாசத்தோடு என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று நம்ம என்ன செய்யணும், விசுவாசத்தோடு கர்த்தருக்காய் நம்ம என்ன செய்யணும், உறுதியாய் நிற்க வேண்டும். ஆமென், ஆமென். ஆண்டவருக்காக உறுதியாய் நிற்கும் போது ஆண்டு வேதம் தெளிவா சொல்லுது, நீங்கள் என்னோடு இருந்தால் நான் உங்களோடு இருப்பேன். அவர் நம்மை விட்டு என்ன செய்ய மாட்டாரு, கைவிட மாட்டார், விலக மாட்டாரு. ஆனா நாம எல்லா விஷயத்திலையும் காம்ப்ரமைஸ் பண்ணோம்னா, மனைவிய கணவனை மற்றவங்களை பிரியப்படுத்துறதுக்கு நம்ம எல்லா விஷயத்திலயும் ஓகே அவங்க சொல்றாங்க மந்திரிக்க போலாம், வா கேட்டு பாப்போம், வா குறி கேட்க போலாம், ஆண்டவர் என்ன பேசுறாருன்னு எனக்கே தெரியல, வா
போலாம். என்னதான் நடக்குது? ஏன் நம்ம வீட்டுல எல்லாம் தப்பு தப்பா நடக்குது? வா மந்திரிச்சு பார்ப்போம், குறி சொல்ல போப்போம். இப்படின்னா நம்மளே நம்மளுடைய வீட்டுல நல்ல சாத்தானை கொண்டு வந்து நம்மளே உள்ள கொண்டு வந்து எதிரியானவனுக்கு இடம் கொடுக்க கூடாது. பயத்துக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. பயம் விசுவாசத்தை என்ன செய்யும்? விசுவாசம் பயத்தை புறம்பே தள்ளு. சொல்லுங்க, பயம் விசுவாசம் பயத்தை புறம்பே தள்ளும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக நீங்க உறுதியா நின்னு பாருங்க. கர்த்தருடைய காரியத்துல உறுதியா நின்னு பாருங்க. உங்க வீட்டார் சொல்றாங்களா இன்னைக்கு சர்ச்சுக்கு போக வேண்டாம், பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் தானே பரவாயில்ல, போக வேண்டாம். ஆனா ஆண்டவருடைய விஷயத்துல வேதம் சொல்லுது, சபை கூடுதலை நீங்க என்ன செய்யுங்க? விட்டு விடாதிருங்கள். சபை கூடுதலை விட்டு விடாதிருங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு நான் போய் தான் ஆவேன். கர்த்தருக்குள்ள கீழ்ப்படியணும். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது, ஆண்டவருடைய காரியத்துக்கு நம்ம உறுதியா நிற்கும் போது, கர்த்தரும் நம்மோடு நமக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் கரம் நம்மோடு கூட இருக்கும். இன்னைக்கு அநேகர் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டங்களிலே தப்பிக்க முடியாம வெளியே உள்ள போய் சிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்க கணவனுக்காகவும் உங்க மனைவிக்காகவும் உங்களுக்காகவும் அநேக விஷயத்துல காம்ப்ரமைஸ் பண்ணி உட்கார்ந்து இருக்கிறதுனால எதிரியானவன் உள்ள பூந்து நல்லா என்ன பண்ணிட்டான்? நல்ல ரூம் போட்டு நல்ல பெட் போட்டு நல்லா உட்கார்ந்திருக்கான். ஆனா இயேசுவின் நாமத்தில் அவனை துரத்தி அடிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ஒருவர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவர் நம் வேதனைகளை அறிகிறவர், நமக்காக யுத்தம் செய்பவர். சொல்லுங்க, நான் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் என்னோடு இருப்பார். நான் டிக்டாக் பார்த்து கொண்டே இருந்தால், நான் ஷார்ட்ஸ் பார்த்து கொண்டே இருந்தால், நான் ஃபேஸ்புக் பார்த்து கொண்டே இருந்தால் கர்த்தர் எனக்காக எதுவும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. எதுக்கு நம்ம அதிகமாய் வைராக்கியம் பாராட்டுகிறோமோ அந்த அளவுக்கு தேவ பிரசன்னமும் தேவ கரமும் நம்மோடு கூட இருக்கும். புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். இருக்கிற இடத்துல அப்படியே கண்ண மூடி உண்மையா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எதுலயும் நான் காம்ப்ரமைஸ் பண்ண கூடாதுப்பா. உங்க பிரசன்னத்தை நான் விட்டுறக்கூடாது. ஆண்டவரே, எந்த கணவனுக்காக நான் அதிகமா நிறைய விஷயத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன், என் மனைவிக்காக நிறைய விஷயத்துல நான் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன், அவங்கள பிரியப்படுத்தணும் இவங்கள பிரியப்படுத்தணும் நிறைய விஷயத்துல நான் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன். ஆனா யாருக்காக காம்ப்ரமைஸ் பண்ணாங்களோ அவங்களே உங்களை காப்பாற்ற முடியாது. அதுதான் உண்மை. ஆண்டவர் மாத்திரம் தான் ஆசீர்வதிக்க முடியும். ஆண்டவர் மாற்றனா காரியத்தை மாற்ற முடியும். சொல்லுங்க, உண்மையா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் நான் காம்ப்ரமைஸ் பண்ண கூடாதுப்பா. உங்களை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழணும். ஆண்டவரே, கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யும். உண்மையாய் ஜெபித்த பிள்ளைகளுக்கு அவர் ஜெபத்தை நீங்க பதில் கொடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். வருகிறவர்கள் வரட்டும். நீங்க வசனத்தை கவனிக்கும் போது தயவு செய்து போக்கஸ் பண்ணும்படியாய் நான் உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை பேசப்படும் பொழுது பயத்தோடு நம்ம அதை ரிசீவ் பண்ண கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. எதிரியானவனுக்கு தெரியும், அந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணிட்டா நம்ம வாழ்க்கையில விடுதலை வந்துடும். அதனால தான் என்ன பண்ணுவான்? டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அங்க பார்க்க இங்க பார்க்க, இதை செய்ய அதை செய்ய, தூக்கத்தை கொடுக்க அவன் செய்வான். அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே. சோ முதலாவது நம்ம பார்க்கிறோம், பயம் வரும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? விசுவாசத்துல நிக்கணும். பயத்தை புறம்பே தள்ளணும். தானியேல் என்ன பண்ணாரு? பயப்படல, போய் பிரதானிட்ட பேசினாரு. நீங்க என்ன பண்ணுங்க? சோதிச்சு பாருங்க 10 நாள், அதுக்கப்புறம் நீங்க பாருங்க. அதே போல நம்மளும் என்ன செய்யணும்? பயப்படக்கூடாது. போல்டா விசுவாசத்தோடு கூட பேசணும். நான் ஆண்டவரோட பிள்ளை, நான் இப்படிதான் இருப்பேன், நான் இப்படிதான் பேசுவேன், நான் இப்படிதான் இருப்பேன். நீ சண்டை போட வரியா? நான் பேசாம தான் போவேன். அவங்க கேட்பாங்க, உனக்கு கொஞ்சம் கூட சூடு சொரணை இல்லை, நீ உப்பு போட்டு தான் சாப்பிடுறியா? அப்படிலாம் கேட்பாங்க. அப்ப சொல்லணும், நான் இயேசுவின் பிள்ளை. ஹல்லேலூயா. உனக்கும் எனக்கு என்ன இருக்கும்? வித்தியாசம் இருக்கணும். ஆமென். பாருங்க, 2வது நம்ம பார்க்கிறோம், வாசிப்போமா? 20ஆம் வசனம். தானியேல் இப்படி இருந்ததுனால ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம்
எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமாத்தாராக கண்டான். ஆமென். பாருங்க, நல்ல கவனிங்க. தானியேலும் ஃப்ரெண்ட்ஸும் எப்படி இருந்தாங்களா? ஞானத்துல பெஸ்டா இருந்தாங்க. சொல்லுங்க, எப்படி இருந்தாங்க? பெஸ்டா இருந்தாங்க. புத்தினா என்னது? நாலேஜ். புத்தியில எப்படி இருந்தாங்க? பெஸ்டா இருந்தாங்க. ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்துல ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ, ராஜாவே வந்து யாருகிட்ட டவுட் கேக்குறாரு? யாருகிட்ட கேக்குறாரு? அடிமையா வந்தவங்க கிட்ட. ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த விஷயத்துல ராஜா அவர்களை கேட்டு விசாரிக்கிறான். விசாரிச்சுட்டு ராஜா அவங்களை பத்தி என்ன சொல்றாரு பாருங்க. தன் ராஜ்யம் எங்கும் உள்ள அவர் ஹோல் நாட்டிலையும் எல்லா சாஸ்திரிகளை பார்க்கிலும், அப்புறம் ஜோஷியரை பார்க்கிலும் எவர்களை என்னோட கூட இருக்கீங்களா? கவனிக்கிறீங்களா? எவர்களை? தானியேலையும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ். 3 ஃப்ரெண்ட்ஸ். தானியேலுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க? 3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. வெரி குட். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இவங்களை ராஜா இவங்க கிட்ட என்ன பாக்குறாரு? யார் சொல்றா? யார் எப்படி பாக்குறாரு? 10 மடங்கு சமர்த்தன் என்ன? திறமை உள்ளவங்க, கெட்டிக்காரவங்க. வெரி குட். இவங்களுக்கெல்லாம் 1 மடங்கு இருந்தா, அவங்க நாட்டுல, பாபிலோன் நாட்டுல இருந்த சாஸ்திரிகள் ஞானிகளுக்கெல்லாம் 1 மடங்கு ஞானம் இருந்தா, தானியேலுக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் எவ்வளவு ஞானம் இருக்கு? 10 மடங்கு ஞானம். அதை யார் பார்த்தது? 10 மடங்கு ஞானம் இருக்கிறத, சாமர்த்தியம் இருக்கிறத, திறமை இருக்கிறத யாரு பார்த்தது? ராஜா. எந்த ராஜா? அந்நிய ராஜா, பாபிலோன் ராஜா. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை, அடுத்த ஸ்லைடு போடுங்க. faith that shines. விசுவாசத்துக்காக நிற்பாயானால் உன்னுடைய நாமமா இருக்கட்டும், உன்னுடைய பேரா இருக்கட்டும், உன்னை குறித்து ஆண்டவர் உன்னை பிரபல்யப்படுத்துவார். உன்னுடைய ஞானம் விசேஷமானதா இருக்கும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். உங்களுடைய வேலை இடத்துலயா இருக்கட்டும், உடைய கணவர் கேட்பாரு, உங்களோட மனைவி கேட்பாங்க, உனக்கு மட்டும் எங்க இருந்து இவ்வளவு ஞானம் வந்திருக்கு? பாருங்க, சாதாரண மீன் பிடிக்கிற பேதுருவை பார்த்து அவர் பேசும்போது சொன்னாங்க ஜனங்கள், இவன் படிப்பே அறிவில்லாதவனாச்சே, இவன் சாதா ஒரு மனுஷனாச்சே, இவனுக்கு இந்த ஞானம் எங்க இருந்து வந்தது? நீங்க நினைக்கிறீங்களா எனக்கு சில விஷயத்தை எப்படி செய்யணும்னு தெரியல, எனக்கு ஞானம் இல்ல, வேலை இடத்துல எங்க பாஸ் என்கிட்ட எதிர்பார்க்கறத என்னால என்ன செய்ய முடியல, செஞ்சு கரெக்டா கொடுக்க முடியல, எப்ப பார்த்தாலும் ஏச்சு வாங்குறேன், என்னோட பாஸ் என்னால என்ன செய்ய முடியல, அவரை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல, நான் ஞானத்துல குறைவா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க ஒருவேளை உங்க மனசுல எனக்கு எப்படி இந்த காரியத்தை சரியா செய்யணும், எப்படி என் பிள்ளைங்களை நான் வளர்க்கணும், எப்படி என் பிள்ளைங்களை நான் நடத்தணும், வேலையில எப்படி பெஸ்டா இருக்கணும், எப்படி ஒரு பெஸ்டான ஒரு மனைவியா இருக்கணும், எப்படி ஒரு நல்ல குடும்ப தலைவனா இருக்கணும். சிலர் என்ன பண்ணுவாங்க, இது எனக்கு தெரியாது, நீங்களே பண்ணிடுங்க, இது எனக்கு தெரியாது, நீங்களே பண்ணிடுங்க, இதுவா, இது எனக்கு தெரியாது. இப்படியே நாம இருக்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னா காரிய சமர்த்தராக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமே. ஒரு விஷயத்தை இவங்க கிட்ட கொடுத்தா கரெக்டா செஞ்சு முடிச்சிடுவாங்க அப்படின்ற தேவனுடைய பிள்ளைகள் பெஸ்டா இருக்கணும். ஆமே. பாருங்க, மத்த எல்லார பார்க்கிலும் இந்த பாபிலோன் ராஜா உடைய தேசத்துல இருந்த எல்லா சாஸ்திரிகளை பார்க்கிலும், எல்லா ஞானவான்களை பார்க்கிலும், தானியேலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் எப்படி இருந்தாங்களா? 10 மடங்கு சாமர்த்தராக இருந்தாங்க. ஹல்லேலூயா. உண்மையாக கர்த்தருக்காக ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் ஞானிகளாக இருப்பாங்க, சோடைகளாக இல்ல, ஞானமற்றவர்களாக அல்ல, பெஸ்டா கர்த்தர் வைப்பார். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 1:5, ஒருவன் ஞானத்துல குறைவுள்ளவனாயிருந்தால் அவன் தேவனிடத்துல கேட்க கடவன். ஆண்டவர் நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்டவர்?
ஐஸ்வர்யத்துல ஞானத்துல அவரை போல சிறந்தவர், ஆழமாய் அறிகிறவர் யாருமே இல்லை. அவர் ஞானத்துல சிறந்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் புத்தியில சிறந்தவர். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த தானியேலும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் ஆண்டவருக்காக அவர்கள் வைராக்கியமா உறுதியாய் நிற்கும் போது ஞானத்துல சிறந்து விளங்குகிறவர்களாக 10 மடங்கு சாமர்த்தியர்களாக அவர்கள் இருந்தாங்க. உங்க வாழ்க்கையில நீங்க ஷைன் பண்ணணும்னு விரும்புறீங்களா? வேலை இடத்துல எக்ஸலா இருக்கணும்னு விரும்புறீங்களா? நீங்க போற இடத்துல பெஸ்டா இருக்கணும்னு விரும்புறீங்களா? அப்பா, இவங்க கிட்ட இவங்க வேலை கொடுத்தா அப்படிதான் செய்வாங்க. அது இல்ல, நான் மாறிக்கிட்டே இருக்கேன். 3 மாசத்துல ஒரு கம்பெனி, ஓகே இவங்க சரியில்லை, ஓகே இவங்க சரியா வேலை செய்யல, தூக்குவோம், இவங்களை தூக்குவோம், டெர்மினேட் பண்ணுவோம். அடுத்த கம்பெனி, ஓகே அங்கேயும் சரியில்லை, ஐயோ இவங்க திறமை பத்தாத, அடுத்த கம்பெனி. அப்படி போய்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் நம்ம பிள்ளைகள் இல்லை. ஏன் தெரியுமா? நம்மோடு இருக்கிற தேவன் அவர் ஞானம் உள்ளவர். ஹல்லேலூயா. எப்போ அந்த ஞானம், அவருடைய ஞானத்தை நம்மளுக்கு தருவாருன்னா, அவரோடு கூட நெருங்க 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 கர்த்தர் நமக்கு ஞானத்தை தருகிறவர், அதிகாரத்தை தருகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எப்படிப்பட்ட பயந்தாங்கோலி அப்படின்றத என் கணவர்கிட்ட கேட்டா சொல்லுவார். அவ்வளோ ஒரு பயந்தாங்கோலி. எங்க பாஸ்டர் என்ன பண்ணுவாரு, நான் நல்லா பாடுறேன் அப்படின்னு என்னை கூப்பிட்டு ஆஃபரிங் சாங் பாட சொல்லுவார். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, அப்போ எனக்கு ஸ்டேஜ்ல ஏறவே பயம். அப்படி இருந்தாலும் என்னை எப்படியாவது பிடிச்சி தள்ளி விட்டுருவாரு. நீ பாடணும். என்னோட பாஸ்டர் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் கனடா தேசத்துல இருக்கிறார். சரியா, அவர் என்ன பண்ணுவாரு, இல்ல ஹானா நீ பாடிதான் ஆகணும், நீ நல்லா பாடுற அப்படின்னு சொல்லி நினைத்திரமா பண்ணுவேன். இப்படியே மயக்க பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துக்குவேன் கீழே. அவரு பின்னாடி உட்காந்து எந்திரிச்சு பாடு அப்படின்னு. என்னால அவ்வளோ ஒரு பயம். நானும் என் தங்கச்சியும் ஒன்னா போவோம், 2 பேரும். அப்போ யாராவது அங்க 4 பேர் அங்க இருந்தாங்கன்னா, யாராவது பசங்க அங்க நின்றுருந்தாங்கன்னா, நான் அதுக்கப்புறம் போகவே மாட்டேன். என் தங்கச்சி கூப்பிட்டு பாப்பா. என்னோட தங்கச்சி நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பியூர்ல ரிட்ரீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ என் தங்கச்சி சொல்லுவா, வரியா இல்லையா நீ அப்படின்னு. எனக்கு பயமா இருக்கு. லூசா நீ, அங்க அவங்க பாட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணு அவங்க என்ன பண்ண போறாங்க, அவங்க பாட்டு நிக்கிறாங்க. இல்ல அவங்க அங்க நிக்கிறாங்க, அவங்க ரோட்ல நிக்கிறாங்க. ஹேனா வா அப்படின்னு வா. அதனால அவ பாதி இடத்துக்கு என்ன விட்டுட்டே போயிருவா. உன்னை வச்சு என்னால அவ என்ன கூப்பிடுறதே சரியான பேக்கு அப்படின்னு வா. என்ன அப்படிதான் அவ கூப்பிடுவாளே. உன்னோட எல்லாம் கஷ்டம். ஏன் தெரியுமா? அவ்வளோ ஒரு பயந்தாங்குழியா நான் இருந்தேன். யாராவது ஏதாவது சொல்லிட்டா நேரா போய் என் ஹஸ்பண்ட் அழுதுகிட்டே இருப்பேன். இவங்க அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம அழுதுகிட்டே இருப்பேன். அவங்க சொன்னா சொல்லிட போறாங்க, உனக்கு என்னவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டுவாங்க. அவ்வளோ ஒரு கூச்ச சுபாவம், அவ்வளோ ஒரு ரொம்ப எல்லாத்துக்குமே ரொம்ப தயங்குவேன். ஒரு மெசேஜ் அனுப்புறதுக்கு கூட தயங்குவேன். அப்படிப்பட்ட என்னை ஆண்டவர் இன்றைக்கு இப்படி மாற்றி இருக்கிறார் என்றால், அவரிடத்துல நம்ம நெருங்க ஆண்டவர் நமக்கு ஞானத்தையும் அதிகாரத்தையும் தருகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளியாய் கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்களா, ஐயோ என்ன பார்த்து நீ எதுக்குதான் உருப்படியா இருப்பேன்னு என்ன பார்த்து சொல்றாங்க, நீ உனக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்றாரு என் கணவர் சொல்றாரு, என் மனைவி சொல்றாங்க, என்னை பெற்றவங்க சொல்றாங்க, எதுவுமே தெரியாது நீங்க நினைக்கிறீங்களா? ஆண்டவருக்காக உறுதியா ஆண்டவரை பிடிச்சு தானியேலை போல நின்னு பாருங்க. ஆண்டவர் 10 மடங்கு சாமர்த்தியராக கர்த்தர் உங்களை வேலை இடத்துல கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஹல்லேலூயா. 10 மடங்கு சாமர்த்தியம் உள்ளவர்களாக உங்க குடும்பத்தை நடத்த ஒரு நல்ல குணசாலியான ஸ்திரீயாய் கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க உங்க கணவர் உங்களை பார்த்து சொல்லணும், அநேக பெண்களை பார்த்ததுண்டு, ஆனா நீயே எப்படி இருக்கிற, அவங்க எல்லாரும் பார்க்கலும் குணசாலியா இருக்கிற. 1000 ஸ்திரீகளை பார்க்கல நீ என்ன செய்யற, குணசாலியான இருக்கிற. எத்தனை பேரோட கணவர்மார்கள் சொல்லியிருக்காங்க உங்களை பார்த்து, என் மனைவி சிஸ்டர் வேகமா தலையாட்டுறாங்க. ஓகே பாருங்க, சிலர் வாய் திறந்து வெளியே சொல்ல மாட்டாங்க சிஸ்டர், ஆனா மனசுல வைத்திருப்பார்கள். சரியா? கர்த்தர் ஞானத்தை தருகிறவர். ஹல்லேலூயா. அதே போலதான் குடும்ப தலைவர்களும் அநேகர் உண்டு. ஆனால் கர்த்தருக்கு பயந்த மனுஷர்கள் எப்படி இருப்பாங்க? ஞானமுள்ளவர்களாக இருப்பாங்க. ஹல்லேலூயா. காரியத்தை முடிக்கிறவர்களாக இருப்பாங்க.
பயந்து பயந்து அல்ல. அவங்க இவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொன்னா இவங்க ஒழுங்கா செய்ய மாட்டாங்கன்றது அல்ல. இவங்க கிட்ட ஒண்ணு சொன்னா அவங்க 10 செய்வாங்க அப்படின்ற ஒரு ஞானவான்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஆமென். ஆண்டவருக்கு உண்மையா இருங்க, ஃபெய்த்ஃபுல்லா இருங்க, ஆண்டவரை தேடுங்க. நான் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் என்னோடு கூட இருப்பார். முதல்ல நம்ம பார்த்தோம், விசுவாசிக்கிறவங்க என்ன செய்ய மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க. ஹல்லேலூயா. படமா, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். விசுவாசத்தோடு சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பது. விசுவாசத்தோடு படமா, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு. ஆமென். விசுவாசிக்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க, துணிஞ்சு நிப்பாங்க. துணிச்சலாக அதிகாரத்தோடு நிப்பாங்க, துணிச்சலா. ரெண்டாவது நம்ம பார்த்தோம், விசுவாசித்து ஆண்டவருக்காக தைரியமா இருக்கவங்க எப்படி என்ன பண்ணுவாங்க, பிரகாசிப்பாங்க, ஷைன் பண்ணுவாங்க, விசேஷமானவர்களாக இருப்பாங்க. அவங்க ஞானம் விசேஷமா இருக்கும். எப்படிப்பட்ட பிரச்சனையும் அவங்க ஈஸியா என்ன பண்ணிடுவாங்க, மேற்கொள்ளுவாங்க, டேக்கிள் பண்ணிடுவாங்க. ஞானவான்களாய் கர்த்தர் அவர்களை வைத்திருப்பார். ஆமென். மூணாவது நம்ம பார்க்கிறோம் பாருங்க, 21ஆம் வசனம் வாசிப்போமா? 21, தானியேல் 1:21. கோரேஸ் ராஜ்யபாரம் பண்ணும் 1ஆம் வருஷம் மட்டும் தானியேல் அங்க இருந்தான். அந்த ராஜா பாருங்க, லாஸ்ட் ஸ்லைடு நம்ம பார்க்கிறோம். மூணாவது, faith that lasts. அந்த இடத்துல எல்லாம் எத்தனையோ மாற்றங்கள் வந்தது, எத்தனையோ காரியங்கள் நடந்தது. ஆனா அந்த தானியேல் அந்த இடத்துல உறுதியாய் கர்த்தர் அந்த தானியேலை நிற்க வைத்தார். ஹல்லேலூயா. நேபுகாத்நேச்சர் ராஜா போனார், அப்புறம் அவங்க மகன் ஆட்சிக்கு வந்தாரு. ஆனா தானியேல் அதே இடத்துலதான் கர்த்தர் அவரை வைத்தார். கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் அங்கங்க அலசடிப்பட விடவே மாட்டார். ஏன் தெரியுமா? அவங்க நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கிறது. அவங்க நம்பிக்கை வேற எது மேல இல்ல, அவங்கள நம்பிக்கை யார் மேல இருக்கிறது? கர்த்தர் மேல இருக்கிறது. அவருடைய நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கிறது. நம்ம பார்த்தோம், நம்மளோட லைஃப்ல எக்ஸலண்டா இருக்கணும்னா, பெஸ்டா இருக்கணும்னா, நம்ம வாழ்க்கை நம்மளை பார்த்து வாழ்ந்தா இப்படி வாழணும்பா, வாழ்ந்தா இவங்களை போல மனைவி ஆசைப்படணும், ஐயோ நான் இப்படிப்பட்ட ஒரு கணவரை நான் திருமணம் பண்ணதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், என் கணவர் கர்த்தருக்கு பயந்தவர், என் கணவர் எல்லாவற்றிலும் உண்மையா இருக்கிறாரு, அப்படிப்பட்ட ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். மனைவியை பார்த்து கணவர் நினைக்கிறான், ஐயோ இவ்வளவு கல்யாணம் பண்ணதை விட அப்படின்னு நினைக்க கூடாது, தப்பிச்சு ஓடலாம் நினைக்க கூடாது. என் மனைவி எல்லாவற்றிலும் பெஸ்ட், என்னோடு கூட இவங்களுடைய ஜெபம் என்னை தாங்குகிறது, இவங்களுடைய என் பிள்ளைகளை நல்லபடியா இவங்க வளர்த்து கொண்டு வராங்க. இப்படிப்பட்ட ஒரு குணசாலியான ஸ்திரீயாய், ஒரு நல்ல குடும்ப தலைவனாய் இருக்கணும்னா நம்ம வாழ்க்கையில தேவனுக்கு பயந்து நம்ம என்ன செய்யணும்? ஜீவிக்கணும். வேதம் தெளிவா சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். இதுல மாற்றமே இல்லை. ஆண்டோட வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சோம்னா கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைப்பார். பாருங்க, லாஸ்ட் ஸ்லைட் போடுங்க. தானியேல் அநேக மாற்றங்கள் வந்தது, அடிமையா போனாரு. ஆனாலும் அந்த இடத்திலே ராஜாவின் கண்களில கர்த்தர் என்ன செய்தாரு? தயவு கிடைக்க பண்ணினார். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு உண்மையா இருக்கும்போது, உங்களுடைய அறையில, உங்களுடைய சொந்த வாழ்க்கையில ஆண்டவருக்கு உண்மையா பயந்து நீங்க ஜீவிக்கும் போது கர்த்தர் உங்களை அடிமை போல இருந்தாலும் ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம பார்த்தோம், பயம் வருகிற போதெல்லாம் விசுவாசத்தோட நம்ம நிற்கும் போது அது பயத்தை என்ன செய்யும்? புறம்பே தள்ளும். காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. கணவனை பிரியப்படுத்த, மனைவியை பிரியப்படுத்த, ஃப்ரெண்ட்ஸை பிரியப்படுத்த, லவ்வரை பிரியப்படுத்த, காதலியை பிரியப்படுத்த உங்க வாழ்க்கையில காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. அந்த இடத்துல நில்லுங்க. இல்ல, நான் தேவனுடைய பிள்ளை, ஹல்லேலூயா, நான் அவருடைய ரத்தத்தால மீட்கப்பட்டவன், நான் என்ன செய்ய மாட்டேன்? இந்த தப்ப
செய்ய மாட்டேன். நில்லுங்க, உறுதியா நில்லுங்க. ஃப்ரெண்டு போனாலும் பரவாயில்ல அப்படி நீங்க நிக்கும் போது கர்த்தர் உங்களோடு கூட நிற்பார். ஹல்லேலூயா. பாருங்க, பி ஸ்ட்ராங் இன் ஃபெய்த். உறுதியா, உடைய விசுவாசத்துல உறுதியா இருங்க. ரெண்டாவது நம்ம பார்த்தோம், உண்மையாய் விசுவாசிக்கிறவங்க, உண்மையா கர்த்தரை தேடுறவங்க, நம்பிக்கையா இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங்கா இருப்பாங்க. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இப்ப கர்த்தரை உறுதியா கர்த்தருக்காக நின்னீங்கன்னா கர்த்தர் உங்களை என்ன செய்வாரு? அவுட்ஸ்டாண்டிங்கா வைப்பாரு. மற்றவர்களுக்கு முன்பாக என்ன செய்வாரு? கனப்படுத்துவாரு, உயர்த்தி வைப்பாரு. உங்களுடைய பேரை கர்த்தர் என்ன செய்வாரு? பெருமை படுத்துவார். நம்ம பேரை நம்மளா பெருமைப்படுத்திக்க வேணாம். நிறைய பேரு என்ன செய்வாங்க? எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எனக்கு லைக்க போடுங்க, எனக்கு இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, எப்படியாவது தான் பேரை பெருமைப்படுத்திக்கணும்னு என்னென்னமோ பண்ணுவாங்க. ஆனா கர்த்தருக்கு உண்மையா இருந்து பாருங்க, ஆண்டவர் பேரை பெருமைப்படுத்துவார். ராஜா அந்நிய ராஜா தான், ஆனா அவன் பாருங்க மத்த எல்லார காட்டிலும் 10 மடங்கு சாமர்த்தியனாக தானியேலையும் அவன் ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்ததுக்கு காரணம், தானியேலும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தாங்க. அவர்களுடைய தேவனுக்காக ஒருபோதும் அவங்க என்ன செய்யல? காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்ல, பயப்படவே இல்லை. மூணாவது நம்ம பார்த்தோம், faith at last. காலம் மாறும், பிரச்சனை வரும், போவோம், எல்லாம் மாறும். ஆனா கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் ஒருபோதும் அவன் என்ன செய்வான்? அசைக்கப்பட மாட்டான். ஹல்லேலூயா. அவன் என்ன செய்வான்? உறுதியான சீயோன் பர்வதம் போல அவன் என்ன செய்வான்? உறுதியாக நிற்பான். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு என்னை அவர் என்ன செய்ய மாட்டார்? கைவிடவே மாட்டார். ஒரு பழைய பாடல் இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்லி தரேன். அதை பாடிட்டு நம்ம ஜெபிக்க போறோம். இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வந்தாலும் பெருங்காற்று வீசினாலும் அவர் என்ன செய்ய மாட்டார்? கைவிட. எப்போ கைவிட மாட்டாரு? சர்ச்சுக்கு வந்தாலே கைவிட மாட்டாரா? ராகினி சிஸ்டர் மட்டும் தான் சொல்றாங்க, சர்ச்சுக்கு வந்தாலே கைவிடாம இருப்பாரா? இவ்வளவு நேரம் கத்திருக்கேனே. சர்ச்சுக்கு வந்தாலே கைவிடாம இருப்பாரா ஆண்டவரு? அவருக்காக நான் கர்த்தரோடு இருந்தா சொல்லுங்க, அவர் என்னோடு கூட இருப்பார். அவரோடு நாம இருந்தாதான் அவர் நம்மோடு கூட இருப்பார். சும்மா நானும் கிறிஸ்தவன், நான் சும்மா சர்ச்சுக்கு போறேன், அவர் என்ன கைவிட மாட்டார். இல்ல, நாம் அவரை உறுதியாய் பற்றி கொண்டால் அவர் நம்மை உறுதியாய் பற்றி கொள்வார். ஹல்லேலூயா. நீங்க அவரை கனப்படுத்தினீங்கன்னா அவர் உங்களை கனப்படுத்துவார். நீங்க அவரை தேடுனீங்கன்னா அவரை கண்டுபிடிப்பீங்க. நீங்க அவருக்கு முதலிடம் கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை முதலிடத்துல கொண்டு வந்து வைப்பார். ஹல்லேலூயா. அவருடைய பாதத்துல முழங்கால் படிக்கிற ஒருவனையும் கர்த்தர் வெளியே தலை குனிய விடவே மாட்டார். எல்லாரும் உங்க பாஸ் பாப்பாங்க, எல்லார தவிர, எல்லா எம்ப்ளாய தவிர. இவங்களுக்குள்ள விசேஷ ஞானம் இருக்குதே, இவங்க விசேஷமா ஞானமா இருக்காங்களே, இவங்க எப்படிப்பட்ட ப்ராப்ளத்தை கொடுத்தாலும் அழகா ட்ரபிள் ஷூட் பண்றாங்களே. விசேஷமான ஞானத்தை கர்த்தர் கொண்டு வந்து வைப்பார். பாஸ் தேடி தேடி கூப்பிடுவாங்க. வேலையை விட்டு நான் போறேன்னு சொன்னாலும் நீ போவாதப்பா அப்படின்னு கூப்பிட்டு சொல்லுவாங்க. என்னோட வாழ்க்கையில நான் அனுபவித்திருக்கிறேன். உண்மையாகவே வேலைக்கு போன ஒரு இடத்துல 2002-03 நினைக்கிறேன், ஒரு எம்ப்ளாயியா தான் நான் போனேன். அதுக்கப்புறம் பார்த்தா அங்க அந்த பாஸ் வந்து கூப்பிட்டு பேசினாங்க. இதை நீங்க டேக் ஓவர் பண்ணீங்களா, பார்ட்னர் ஆயிடலாமா, நம்ம 2 பேரும் வர ப்ராஃபிட்ல பாதி. ஆனா அது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு பிசினஸ் இருந்ததுனால வேண்டான்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன். கர்த்தருக்காக நம்ம நிற்கும் போது ஆண்டவர் நம்முடைய தலையை கர்த்தர் உயர்த்துவார். தோல்வி இல்லை, ஆனால் கர்த்தர் நம்மளை ஞானம் உள்ளவர்களாக மாற்றுவார். தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் கர்த்தர் விலக்கி பாதுகாப்பாரு. குணசாலியான ஒரு ஸ்திரீயா, குணசாலியான ஒரு மனைவியா கர்த்தர் மாற்றுவார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெருங்காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட
மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெருங்காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். எப்ப ஆண்டவர் கைவிட மாட்டாரு? நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. நான் சபைக்கு வந்தா, நான் ஆண்டவருக்கு காணிக்க கொடுத்தா, நான் இதை செஞ்சா ஆண்டவர் என்னை கைவிட மாட்டாரு. இல்ல, அது இல்ல உண்மை. அவரை நீங்க ஃபர்ஸ்ட் வைக்கும் போது அவர் ஃபர்ஸ்ட் வைப்பார். ஹல்லேலூயா. அவரை உண்மையா உறுதியா பற்றி கொண்ட மனதை உடையவனை கர்த்தர் பூர்ண சமாதானத்தோட காத்துக்கொள்ளுவேன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆமென். அவரை நாம பிடித்துக் கொள்ளும் போது அவர் நம்மை இறுக பிடித்துக் கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. எதிரியானவன் என்ன செய்வான்? உன் ஆண்டவர் கைவிட்டார் பாரு, உன் வாழ்க்கையில் இது நடக்கவே இல்லை பாரு, இப்படியே நீ உட்கார்ந்துகிட்டு இருக்க, இப்படியே அடிமையா இருக்கிற, இப்படியே தோல்வியில இருக்கிற, இப்படியே பாவத்துல இருக்கிற. எதிரியானவன் ஏமாத்திட்டே இருப்பான். ஆனா உங்களை அழைத்தவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆமென். அழைத்தவர் ஒரு நாள் விட்டு விலகவே மாட்டார். தோல்வியோடு, பிரச்சனையோடு, ஏமாற்றத்தோடு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா? பிரச்சனை சால்வே ஆக மாட்டேங்குதே நினைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்களா? என்னை புரிஞ்சுக்குவார் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன். ஆண்டவரை உறுதியா பிடிச்சுக்கோங்க. இந்த மெய்யான தெய்வத்தை உறுதியா பிடிச்சுக்கோங்க. அவரை டைட்டா பிடிச்சுக்கோங்க. அவர் உங்களை ஏமாத்த மாட்டாரு. அவர் உங்களை கைவிட மாட்டாரு. அவர் துரோகம் செய்ய மாட்டாரு. அவர் மேல நம்பிக்கையா இருக்கும்போது உங்களை ஞானத்தை தருவாரு, உங்களை உயர்த்துவாரு, உங்களை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பாரு, உங்களை கனப்படுத்துவாரு, உங்களை மேன்மைப்படுத்துவாரு. உங்க பிள்ளைகளெல்லாம் அவர் பொறுப்பெடுத்து நடத்துவாரு. எல்லாவற்றையும் அவர் பொறுப்பெடுத்து நடத்துவார். அந்த இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. சொல்லுமா? இயேசு என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெருங்காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெருங்காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிடவில்லை. இயேசு என்னை கைவிடவில்லை. பெரும் புயல் வந்தது, பெரும் காற்று வீசிற்று, அவர் என்னை கைவிடவில்லை. விசுவாசத்தோடு இயேசு என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் ஹல்லேலூயா. இதுல எத்தனை பேரு என்னைக்கோ நான் இல்லாம போயிருப்பேன், எனக்கு வந்த பிரச்சனைக்கு பாடுக்கு நானு இல்லாம போயிருப்பேன், அவ்வளவு மோசமான செயல்களில நான் ஈடுபட்டேன், அவ்வளவு ஆண்டவரை விட்டு தூரம் போனேன், அவ்வளவு காரியங்கள் ஆண்டவரை விட்டு அநேக எப்படியோ நான் போனேன், எப்படியோ போயிருக்க வேண்டிய ஆளு. ஒருவேளை இன்னைக்கு சிறையில இருந்திருக்கலாம், அல்லது எல்லாத்தையும் இழந்துட்டு நான் தெருவில் இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் கிருபையா என் தாழ்வில என்னை நினைத்தார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் தாழ்வில கர்த்தர் நினைத்தார். எல்லாவற்றையும் நீக்கி கர்த்தர் என்னை அவருடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் என்னை கனப்படுத்தி கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, இம்மட்டும் நீங்க நடத்துனீங்களே, இனிமேலும் நீங்க நடத்துவீங்கன்னு முழு நிச்சயமாயுமை நான் நம்புகிறேன். ஆண்டவரே அப்பா, என்னை விடுவிக்கிற தெய்வம் நீர் என்று நான் நம்புகிறேன். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுவோமா? எந்தெந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம், எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம். மனுஷனை பிரியப்படுத்த, கணவனை பிரியப்படுத்த, மனைவியை பிரியப்படுத்த, ஃப்ரெண்டை பிரியப்படுத்த, நிறைய விஷயத்த நான் ஆண்டவருக்கு பிரியமில்லாம நான் செஞ்சிட்டேன். எவ்வளோ காரியத்தை நான் விட்டுட்டேன். ஆண்டவருக்கு உறுதியா நான் நிக்கல. சொல்றாங்க மாத்திரம், ஆண்டவரே என்னை மன்னிங்க. திருவிருந்து ஆராதனைக்கு போகிறதற்கு முன்பாக ஆண்டவரே என்னை கழுவும் அப்பா. அப்பா ஆண்டவரே என்னை மன்னியும். ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும். இந்த ரத்தத்தினால கழுவுங்க ஐயா. ஆண்டவரே, நிறைய வேதனை உண்டாக்கும் வழி என் வாழ்க்கையில இருக்குப்பா. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. இந்த போராட்டத்துல
மேற்கொள்ள எனக்கு கிருபை தாங்க. தானியேல போல நான் உறுதியா நிக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என்ன வந்தாலும் எது வந்தாலும் உறுதியா நிக்க கர்த்தர் உதவி செய்யும் ஐயா. ஹல்லேலூயா. உதவி செய்யும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா எனக்கு கிருபை தாங்க. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே என்ன மன்னிங்க, என் பாவத்தெல்லாம் மன்னிங்க, என்ன கழுவுங்க, எனக்கு ஆண்டவரே என்ன புது சிருஷ்டியா மாத்துங்க ஆண்டவரே. ஆத்மாவில புது பலன் உண்டாகட்டும். என் ஜப வாழ்க்கைய காம்ப்ரமைஸ் பண்ண கூடாதுப்பா. உங்களை தேடுறதுல காம்ப்ரமைஸ் பண்ண கூடாதுப்பா ஆண்டவரே. அப்பா எதிரியானவனுக்கு இடம் கொடுக்க கூடாதுப்பா ஆண்டவரே. ஞானமற்ற செயல்ல நான் செய்ய கூடாதுப்பா ஆண்டவரே. உறுதியா நிக்கணும்பா ஆண்டவரே. எனக்கு கிருபை தாங்க, கிருபை தாங்க. ஹல்லேலூயா ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தெய்வமே எனக்கு உதவி செய்யும். உம்மை உண்மையாய் நான் நேசிக்கணும், உம்மை உண்மையாய் உம்மையில அன்பு கூறணும் ஆண்டவரே. உண்மையாய் ஆண்டவரே உம்மை நேசிக்கத்தக்க உள்ளத்தை எனக்கு தாங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மளுக்காக இந்த கல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்தின அந்த இயேசுவை ஒருபோது நம்ம ஃபெமிலியர் ஆயிடக்கூடாது. இது அப்படியே ஓகே, கடமைக்காக அல்ல. உனக்காய் பிற்கப்பட்ட அந்த சரீரம், உனக்காய் காயப்பட்ட அந்த ரத்தம், அந்த கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் கர்த்தர் சிந்தினாரே. எதற்காக? நம்ம விடுதலையோடு வாழதானே, நம்ம அவருக்காக நிற்கதானே. ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. அப்பா எனக்கு கிருபை தாங்க, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஆண்டவரே என்னை மாற்று ஆண்டவரே. எதுலெல்லாம் நான் காம்ப்ரமைஸ் பண்றணும். நல்ல ஒரு குடும்ப தலைவனாக இருக்கணும், என் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியான ஒரு தாயா இருக்கணும். என் பிள்ளைகளை ஆண்டவரே, என் பிள்ளைங்க ஆண்டவரே என் ஜப வாழ்க்கையை பார்க்கணும், கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கையை பார்க்கணும் ஆண்டவரே. எந்தெந்த இடத்துல சரியில்லையோ அதெல்லாம் சரி பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. சரி பண்ணுங்கப்பா, சரி பண்ணுங்க, என்ன சீர்படுத்துங்க ஐயா ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் தங்கி இருக்கிற ஒரு வாழ்க்கையா என் வாழ்க்கையை மாற்றுமா ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லாவற்றிலும் நீர் இருக்கணும் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உண்மையா ஒப்பு கொடுப்போமா, உண்மையா ஒப்பு கொடுப்போமா. நீங்க தான் என் வாழ்க்கையில எல்லாமா இருக்கணும்ப்பா. எனக்கு உதவி செய்யும் ஐயா, உதவி செய்யும். இந்த பாடலை பாடுகிற வேளையில கூட உண்மையாய் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அறிக்கை செய்வோமா. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீர் எல்லாமா இருக்கணும்ப்பா. சொல்லுங்க, நீங்க எல்லாமா இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாவற்றிலும் எல்லாவா இருக்கணும் அப்பா. எந்த சூழ்நிலையிலும் உம்மை நான் விடக்கூடாது, விட்டு கொடுக்க கூடாது அப்பா. எனக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? ஆண்டவரே, என் வாழ்க்கையில உயர்வு வரும்போது உம்மை நேசிக்கிறேன், ஆனா தாழ்வு வரும்போது ஏன்னு உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன்.
ஆண்டவரே, நன்மை வரும்போது நான் சந்தோஷமா இருக்கேன், ஆனா தீமை வரும்போது ஏன்னு உங்ககிட்ட நான் முறுமுறுக்கிறேன். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் உண்மையா இருக்கணும். தானியேல் அடிமையா கொண்டு வரும்போது ஏன் ஆண்டவரே அடிமையா என்ன கூட்டு போறீங்கன்னு அவன் கேட்கல. ஆனா என் ஆண்டவருக்கு பிடிக்காததை நான் செய்ய மாட்டேன்னு அந்நிய தேசத்துல கூட உரிமையா ஆண்டவர் உறுதியா நின்னது போல எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே, கொஞ்சம் பிரச்சனைனா நான் போயிடுவேன், கொஞ்சம் போராட்டம் வந்துச்சா நான் ஆண்டோட ஊழியத்தை செய்ய மாட்டேன், கொஞ்சம் எனக்கு பிரச்சனையா நான் சோர்ந்து போயிடுவேன். அப்படி இல்லப்பா, எல்லா சூழ்நிலையிலும் உம்மை நேசிக்க கூடிய இருதயத்தை எனக்கு தாரு.